ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த சாட் ஜிபிடியை வச்சு கோடிங் சைடு, இந்த ப்ரோக்ராமிங் சைடு வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரெகுலராக இப்போ நம்ம கோடிங் அடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை இன்றைக்கி எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி அப்படின்னா என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிற லைட்டாக. ஸோ சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு ஏஐ டூல். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸுக்கு அதை ஆன்சர் பண்ணும். ஸோ நீங்கள் என்னன்னாலும் அதை கேட்கலாம், கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அதை ஆன்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் தான் அது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை ஏஐங்கிறது. ஸோ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா எஃபிஷியண்ட்டான வேலைகள் பார்க்க முடியும். ஸோ அதில் நான் வந்து இப்போ வந்து ப்ரோக்ராமிங் சைடு என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் ப்ரோக்ராமிங், அதாவது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் சைன்அப் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ஓப்பன் ஏஐ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைட் வருது பாருங்கள், ஓப்பன் ஏஐ சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அந்த சாட் ஜிபிடி வந்து மொபைல் ஆப்பே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க iOSல. பட் ஆனால் அது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்குலாம் வந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைட்டில் ரைட் சைடு மேலே பாருங்கள், லாகின் சைன் அப்னு 2 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சாட் ஜிபிடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நீங்கள் வச்சுக்கிறவங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால அப்படியே உள்ளே போயிடுச்சு, எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொஸ்டினாகவே கேட்க முடியும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் அது வந்து சாட் ஜிபிடியே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்னாலுமே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டு காமிக்கிறேன். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் என்ன டாபிக்னாலும் நீங்கள் இங்கே வந்து கொஸ்டினாக கேட்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கொஸ்டின் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபார் லூப் வந்து எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே போடுது பாருங்கள். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னங்கிறது மேலே போட்டுருச்சு. ஸோ அந்த சின்டாக்ஸில் ஒரு இதுவுமே இனிஷியலைசேஷன்னா என்ன, கண்டிஷன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை போட்டு அந்த சின்டாக்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டையுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மலாக புக்கில் படிக்கிற மாதிரியே ஸோ இதில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே கீழே கொடுக்கும். ஸோ ஃபார் லூப்புக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரிசல்ட் இப்போ வந்திருக்கு, இதில் உங்களுக்கு பார்த்து படிக்கிறீங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராகவோ இல்லை கொஞ்சம் பெட்டராக இன்னும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே இங்கே வந்து பாசிபிள் தான். ஸோ எப்படி அப்படின்னா ஒரே கொஸ்டினுக்கு மல்டிபிள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரீஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே கொஸ்டினுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அதே மேட்டரை கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போ திரும்ப அதே ஃபார் லூப்புக்கு கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எக்ஸாம்பிளுமே கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸாம்பிளுமே கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்லாம் வேறு மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் வேணும்னாலும் ரீஜென்ரேட் கொடுக்கலாம். ஸோ ஒன்று ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எந்த டாப்பிக்னாலுமே ஈஸியாக படிச்சிக்க முடியும். போய் நீங்கள் கூகுளில் போய் தேடி ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது சாட் ஜிபிடியோட ஒன் ஆஃப் த ஃபீச்சரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கிங். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் அடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைன் பை லைனாக பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம்.
ஸோ அதை ChatGPT உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க தேவை கிடையாது. அந்த கோடிங் லாஜிக் ChatGPT கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபைன் பண்ணி இந்த இடத்துல எரர் இருக்குங்கிற மாதிரி சொல்லும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு JavaScript ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நம்பரை கெட் பண்ணிவிட்டு அதை ஆட் ஆர் ஈவனான்னு கண்டுபிடிக்கிற லாஜிக்கு. ஸோ அதில் அந்த பார்சின்ட்டுங்கிற ஒரு இது ஆக்சுவலாக போட்டிருக்கேன். ஸோ அது ஸ்பெல்லிங் கடைசியில் நான் டீயை விட்டேன். ஸோ இது ஒரு சின்டாக்ஸ் எரர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ரோக்ராமை ChatGPT கேட்குறோம். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு எரர் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபைன் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ நான் வந்து அந்த லாஜிக்கை தூக்கி ChatGPT நான் கொடுக்குறேன். இந்த லாஜிக்கை கொடுத்துட்டு இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு அது சொல்லும். கொடுத்துட்டு வாட்ஸ் ராங் இன் திஸ் கோட்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அதில் ஒரு ஸ்மால் எரர் இருக்குது அப்படிங்கிறத அதை சொல்லுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்சின்ட்டு, அதில் வந்து பார்சின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதோட நேம் வந்து பார்சின்ட்டு அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களோட கரெக்டட் கோடு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுவே கோடை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடித்த லாஜிக்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஜஸ்ட் இங்கே தூக்கி போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ்டேக் உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ ஒரு டீபக்கிங் ப்ராசஸும் ChatGPT ஈஸியாக பண்ணும். ஸோ அதான் இந்த மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு கோடிங் ஜென்ரேஷன். ஸோ ஒரு லாஜிக்கே வந்து ChatGPT ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் தேவைப்படுது, இந்த லாங்குவேஜில் எனக்கு இந்த லாஜிக் வேணும் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கோடிங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் JavaScriptல ஒரு லாஜிக் ஒன்று வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நான் என்ன மாதிரி லாஜிக் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு JavaScriptல ஒரு அரேயை வந்து சஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லாஜிக் வேணும்னு நான் கேட்குறேன். ஸோ ஐ நீட் a JavaScript லாஜிக் ஃபார் சஃபில் அரே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இப்படி கொடுத்த உடனே எனக்கு இந்த அரே எலமெண்ட்டை சஃபில் பண்ணுறதுக்கு JavaScriptல என்ன லாஜிக்கோ அந்த லாஜிக் உங்களுக்கு வந்து கொடுத்துடும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் சஃபில் அரே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்குள்ளே அதை சஃபில் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்கோ அந்த லாஜிக்கையும் போட்டுருச்சு. கீழே எக்ஸாம்பிள் யூசேஜ் ஒரு அரே டிக்ளேர் பண்ணி அதை எப்படி கால் பண்ணி ரிசல்ட் வாங்குறோங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கோடிங்கே வெளியே கொடுத்துருச்சு. ஸோ சிம்பிளாக இந்த லாஜிக்கை நீங்கள் உங்களோட இதில் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன லாஜிக்னாலுமே இங்கே ChatGPT கேட்டு நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து கோடிங் என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஸோ ஒரு லாஜிக் நம்ம வந்து நிறையா லாஜிக்லாம் நம்ம வந்து அடிச்சிருவோம். பட் ஆனால் அது என்ஹான்ஸ்டாக இருக்கான்னு பார்த்தா டவுட்டு தான். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுவுமே ChatGPT பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரே சஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த மெத்தடு எனக்கு வந்து பெருசாக இருக்குது, அதை ஷார்டன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் இப்போ கேட்க போகிறேன். இப்போ ஐ வாண்ட் டு ஷார்டன் த பிலோ லாஜிக் கொடுத்துட்டு அந்த லாஜிக் நான் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லைன்கிட்ட இருக்குது. இதை எனக்கு ஷார்டன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ சிங்கிள் லைனில் மாற்றிடுச்சு. ஸோ சஃபில் அரேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபார் லூப்பு, அதுக்குள்ளே ஒரு கான்ஸ்டன்ட் ஜெயின் இருக்குது, அடுத்து ஒரு 3-4 லைன் இருக்குது உள்ள உங்களுக்கு. ஸோ இது அத்தனையுமே ஷார்ட்கட்டில் சிங்கிள் லைனில் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் அடித்த லாஜிக்கை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்குமே ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே உள்ள மெத்தட் பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கோடு தான் அதுக்கான ஆன்சர் கோடும் இதான்னு சொல்லி உங்களுக்கு கோடிங்கோடையே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இதை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் என்ஹான்ஸ்டாக கோட் அடிக்க முடியும். ஒரு டெவலப்பராக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்க கூட பெட்டராக வந்து கோடிங் அடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.